பிரதமர் மோடி அவர்கள் 15 ஜூன் 2026 நேற்று மிக முக்கியமான ஒரு பதிவ அவருடைய எக்ஸ் பதிவில அப்லோட் பண்றாரு. இதன் மூலம் அமெரிக்கா, ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காரு. இது ஏன் அவரு மிக முக்கியமா அவருடைய போஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருக்காரு. அதேபோல இன்னும் ஒரு சில தகவல்ல அந்த போஸ்ட்ல சொல்லியிருந்தாரு. அது இந்தியாவுக்கு சாதகமானதா? இல்ல இந்தியாவுக்கு தீமையானதா? இதெல்லாமே இந்த போர் அப்படிங்கிறது ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது. சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனீவாவுல. அங்க இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடந்ததுக்கப்புறம், நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதாவது இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கா? இல்ல இதற்கு முன்னாடி வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகுமா? அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க இந்த வீடியோவ பார்க்கறதுக்காக உள்ள வந்திருப்பீங்க. ஆனா இதுலயும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தகவல் அப்படிங்கிறது சரியா கிடைக்காது. அதேபோல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க வீடியோக்கு. பிரதமர் மோடி அவர்கள் மேற்கு ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லி மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட் பகுதிய குறிப்பிட்டிருக்காரு. மேற்காசிய நாடுகள்லாம் எது எது அப்படின்னு சொல்லி நீங்க சைட்ல ஸ்க்ரீன்ல பார்த்துக்கோங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய 2 நபர்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை. எப்படி நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதேபோல இந்த 2 பேருக்கு மட்டும். எங்களுக்கு பயம் கிடையாது. இங்க இஸ்ரேல் கிட்ட ஒரு 60% தவறு இருக்கு அப்படின்னா, ஈரான் கிட்டயும் 40% தவறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதேபோல இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, ஈரான் கிட்டேருந்து இஸ்ரேல் எங்கள நாங்க பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரேல் முதல்ல ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அப்படி இல்லன்னா ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் கிட்டேருந்து எங்கள நாங்க பாதுகாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க. இது போல 2 பேருக்குமே பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நேரடியா வராம, மறைமுகமாவே தாக்குதல்கள் அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இந்த தாக்குதல்கள் ஒரு கட்டத்துக்கு மேல போரா மாற ஆரம்பிக்குது. எப்போதுமே அந்த பகுதிக்கு வராத நாட்டாம, அன்னைக்கு சொம்பு எடுத்துட்டு கையில காலையிலேயே அர்ஜென்ட்ன்னு சொல்லி வராரு. அப்படி வரும்போது, "என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பிக்கு பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு உதவி பண்ண அமெரிக்கா வராங்க. "உங்களுக்கு ஆள் பலம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்றாங்கன்னா, "எங்க கிட்ட ஒரு 20% வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதி இருக்கு." ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி தான் சொல்றேன். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில ஈரானுடைய அச்சுறுத்தல்கள் அப்படிங்கிறது இருக்கிறத உணர்ந்த பல உலக நாடுகள், தங்களுடைய கப்பல்களை எங்கெங்க பாதுகாப்பாக நிப்பாட்ட முடியுமோ, நிறுவனங்களா இருந்தாலும் சரி, உலக நாடுகளா இருந்தாலும் சரி நிப்பாட்டிட்டாங்க. இதனால அந்த பகுதியில நடக்கக்கூடிய 20% வர்த்தகம் அப்படிங்கிறது சடனா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி அப்படிங்கிறது மூடப்படுது. நான் இதற்கு முன்னாடி எதனாலவே சொல்லியிருந்தேன், பெட்ரோல், டீசல் விலை அப்படிங்கிறது கண்டிப்பா உயரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அதேபோல இந்தியாவுல கிட்டத்தட்ட ரூ. 7.50 அப்படிங்கிறது உயர்ந்துச்சு. இப்போ இந்த எரிபொருள் விலை அப்படிங்கிறது உயர்ந்ததுனாலவே மற்ற பொருட்களுடைய விலை அப்படிங்கிறதும் உயரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பழைய வீடியோ எடுத்து பாருங்க. தினமும் இத சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்மள போல மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஒரு நல்ல ஃபேமிலி பேக்கிரவுண்ட், அசெட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா குடும்பம் நம்மள நமக்கு இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள்ல பார்த்துக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்ல, உங்கள என்ன போல ஒரு நபர் கண்டிப்பா நம்ம தான் வீட பார்த்துக்கணும், வீடு கட்டணும், அதுக்கப்புறம் வரக்கூடிய செலவுகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பணம் அப்படிங்கிறது அத்தியாவசியமா ஆக ஆரம்பிக்கிறத விட, நமக்கு அது கடனா ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது நம்மளுடைய வாங்கு திறன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா கடன் அடைக்கிறோம் இல்லையா? இது போல ஒவ்வொரு நாடுகள்லயும் ஆகும்போது, அவங்களுடைய வாங்கு திறன் அப்படிங்கிறது குறைஞ்சதுன்னா, கண்டிப்பா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் குறையும் அப்படிங்கிறத நம்ம பொதுவான ஒரு கருத்தா எடுத்துக்கலாம். இததான் பிரதமர் மோடி உலகம் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற போல இந்த எரிபொருள்னால அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அடுத்து பிரதமர் மோடி இந்த போர்க்காலங்கள்ல கண்டிப்பா உயிர் இழப்புகள் அப்படிங்கிறது நெறைய நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இது ஈரானா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்களுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறத நீங்க அடிக்கடி செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. இதுல ஈரான்ல இந்த சின்ன குழந்தைகள்லாம் இறந்தத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு மற்ற நாடுகள்லேருந்து வேலை பார்க்க சென்ற ஒரு சில நபர்களும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு சில பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு சில பேருக்கு உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட்டா மேல வைக்கிறேன் பாருங்க. அதேபோல இதுல மிக முக்கியமா பார்க்குறது நம்ம இங்க கப்பல்கள் அப்படிங்கிறது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இதே போல இந்த பிரச்சனைகள்லாம் சீக்கிரமா முடியறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நீங்க ஏற்படுத்தினதுனால, இந்த ஒப்பந்தம் மூலம் நான் சந்தோஷம் அடைகிறேன். அதேபோல இத வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறதையும் பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். இப்போ ஜூன் 19ஆம் தேதி நடக்க இருக்க இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்து, அதற்கப்புறம் உலகத்துல அமைதி நிலவி இந்த வர்த்தகம்லாம் சரியா நடக்கணும். இத தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற போலயும் பிரதமர் மோடி சொல்லியிருப்பாரு. இதற்கப்புறம் நம்ம ட்ரம்ப் கிட்ட போயிரலாம். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உறுதியா பார்த்தீங்கன்னா நான் இதற்கு முன்னாடி நம்ம வீடியோல சொல்லியிருந்தேன். அவரு ஒரு முக்கியமான அழுத்தத்தில இருக்காரு. இந்த போர் அப்படிங்கிறத அவர் முடிச்சாகணும். அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஒப்பந்தம் மட்டும் சரியாக நடைபெற்றுச்சு அப்படின்னா, இதற்கப்புறம் நடக்கக்கூடிய செயல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஈரானுக்கு ஐரோப்பிய நாடுகள்லயா இருந்தாலும் சரி, அமெரிக்காவட்டயா இருந்தாலும் சரி, நெறைய பணம் அப்படிங்கிறது பில்லியன்ஸ் ஆஃப் த டாலர் முடக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தருவாங்க ஈரானுக்கு. இதற்கப்புறம்
இதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில கப்பல்கள் அப்படிங்கிறது சுமூகமா போகறதுக்காக அனுமதிப்பாங்க. அதுவும் அவங்களுடைய பாதுகாப்பின் கீழ் தான் அமெரிக்காவுக்கு அது பாதுகாப்பு அப்படிங்கிறது அளிக்க குடுக்க மாட்டாங்க. அதாவது பார்ட்னர்ஷிப், அதாவது இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, நாங்க ஈரான் கூட சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதிய கட்டுப்படுத்துவோம் அப்படிங்கிற போல. ஆனா அதன்படி நடக்க ஈரான் விடமாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம வீடியோல சொல்லியிருப்பேன். ஈரானுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி தான் ஒரு துருப்புச் சீட்டு. எப்படி இந்தியாவுக்கு வெள்ளையர்கள் வியாபாரம் செய்ய வந்து, அதுக்கப்புறம் நம்ம நாட்டைய ஆட்சி செய்தாங்களோ, மனிதர்களுடைய உணர்வ பயன்படுத்தி, அதேபோல ஈரான்ல இருக்கக்கூடியவங்களும் மனிதர்கள் தான். அவங்கள பயன்படுத்தி கண்டிப்பா அமெரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பகுதியில என்னென்ன டேட்டா எடுக்கணுமோ, இன்னும் மிக முக்கியமான நுட்பங்கள்லாம் கண்டிப்பா கண்டுபிடிச்சுருவாங்க அப்படிங்கிறது ஈரானுக்கு தெரியும். இதனாலவே அந்த பார்ட்னர்ஷிப்க்கு ஒத்துக்க மாட்டாங்க. அடுத்து இந்த ஒரு போர் எதை மையமா கொண்டு இருக்கு அப்படின்னா, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. இத யார் சொல்றா அப்படின்னா, இஸ்ரேலும், அமெரிக்காவும், மற்ற நாடுகளுமே கண்டிப்பா சொல்றாங்க. அதுல நம்ம சைனாவும், ரஷ்யாவும் கூட எடுத்துக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் சொல்றபடி கண்டிப்பா நடக்குமான்னு கேட்டா, கண்டிப்பா நடக்க தான் போகுது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து 60 நாட்களுக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணாங்க. அதெல்லாம் சரியா போகாம தான் திரும்ப திரும்ப சின்ன சின்ன தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா, ஜூன் 10ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய தாக்குதல நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்த ட்ரம்ப் தராரு. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா வந்து, வாங்க உட்கார்ந்து பேசலாம் அப்படிங்கிற போல கொஞ்சம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எட்டுனுச்சு. இதுல தான் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடக்க போகிறதா ஜூன் 19ஆம் தேதி பேச்சுவார்த்தையின் மூலம் வந்திருக்கு. இப்போ இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்து ஆன உடனே, கண்டிப்பா 60 நாட்களுக்குள்ள இந்த அணு ஆயுதத்த உருவாக்கக்கூடாது ஈரான். அதற்கான திட்டம் அப்படிங்கிறது இஸ்ரேலும், அமெரிக்காவும் என்ன நினைக்குதோ, அதற்கு ஏற்ற போல ஈரான் கிட்டேருந்து பதில் வரணும். அப்படி பதில் வரலன்னா, திரும்ப இவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சுப்பாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஆனா, இந்த தடவ கண்டிப்பா ஈரான் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தமா இருக்கும் அப்படிங்கிற போலயும் சொல்லியிருக்காங்க. அதேபோல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு ஏற்ற போல ஏதோ ஒரு திட்டத்தை இந்த அணு ஆயுதத்துல தரப்போறாங்க. இது நம்ம ஜூன் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஒவ்வொரு நாட்களா நடக்கக்கூடிய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இல்ல ஜூன் 19ஆம் தேதி இதற்கான ஹிண்ட் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா, அணு ஆயுதத்த இப்ப இன்னும் ஒரு 10 வருடங்களோ, இல்ல வந்து 20 வருடங்களுக்கோ ஈரான் வந்து நாங்க தயாரிக்க போறதில்ல அப்படிங்கிற போல கையெழுத்திட வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு 60 நாட்கள் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எப்படி முடிய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிறலாம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதிய ஈரான் திரும்ப எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாம திறக்கிற போல இருக்கும். கண்டிப்பா அது நடக்கும். அதற்கப்புறம் ஈரானுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து அவங்க முடக்கி வச்சிருக்கக்கூடிய பணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தருவாங்க. அதுவும் நடக்கும். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, மிக முக்கியமானது ஈரானுடைய இந்த அணு ஆயுத திட்டத்த பத்தி கண்டிப்பா பேசுவாங்க. அதுல இஸ்ரேலும், அமெரிக்காவும் என்ன நினைக்குதோ, அவங்களுக்கு சாதகமான முறையில கையெழுத்திட்டு வாங்கிப்பாங்க. இதற்கப்புறம் ட்ரம்போட பல நாள் கனவான ஈரான்ல ஆயில் வாங்குறது அப்படிங்கிறத நிறைவேற்றுவாரு. இதன் மூலம் ஈரானுக்கு ஏதாவது உதவி பண்ற போல இருந்துச்சு அப்படின்னா பண்ணுவாரு. ஆனா இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்க நிறுவனம் தான் ஈரானுக்கு பண்ற போல பண்ணுவாரு. இதன் மூலம் அமெரிக்காவுக்கு தான் லாபம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு என்ன செய்திகள் நம்ம சொல்ல வந்தோமோ, கண்டிப்பா அத சொல்லியிருக்கோம். இப்போ கடைசியா நம்ம இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த போர் தான் நமக்கு பிரச்சனையே. இது முடிஞ்சுச்சு அப்படின்னா, நமக்கு இஸ்ரேலா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இவங்க கூட இன்னும் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதன் மூலம் நமக்கு நன்மை மட்டுமே நடக்கும். இந்த போர் அப்படிங்கிறது நடக்கல அப்படின்னா, நடந்துச்சு அப்படின்னா, இன்னும் போக போக நமக்கு விலைவாசிகள் அப்படிங்கிறது ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, அது போல இப்ப நடக்க போறது கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் உலக நாடுகள்ல எந்தெந்த நாடுகளுடைய வளர்ச்சிய தடுக்கணுமோ, அதெல்லாம் சரியா பண்ணி முடிச்சுட்டாரு. நம்ம இந்தியா முதற்கொண்டு. ஏன்னா விலைவாசி அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இதற்கப்புறம் அமெரிக்காவுல 2ஆம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது இருக்கிறதுனால, அந்த ஒரு தேர்தல் வேலைக்காக கண்டிப்பா ட்ரம்ப் எதுவும் வெளியில பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத இழுக்காம, அவருடைய வேலைகள பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. குறைந்தபட்சம் இன்னும் 1 வருடம் இல்லன்னா 2 வருடங்களுக்கு அமெரிக்காவால எந்த பிரச்சனைகளும் உலகத்துக்கு இருக்காது. இதனால இந்த டைம்ல நம்மளுடைய ஸ்கில்லா இருக்கட்டும், நம்மள எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ, முடிந்த அளவு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத நம்ம கொண்டு போயிட்டு நம்ம குடும்பத்தையா இருந்தாலும் சரி, நம்மளையா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரகிள்ல இல்லாம ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவ எண்ட் பண்றேன்.